Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி குத்துச்சண்டையில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கப்பதக்கம் கிடைத்திருக்கிறது. மகளிருக்கான 57 கிலோ எடைப்பிரிவு குத்துச்சண்டையில் தங்கம் வென்றிருக்கிறார் இந்திய வீராங்கனை. ஜாஸ்மின் லம்போரியா தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார். இதுவரை 7 தங்கப்பதக்கங்களை இந்தியா வென்று 10ஆம் இடத்தில் இருக்கிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி குத்துச்சண்டையில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கம் கிடைத்திருக்கிறது. தங்கம் வென்றார் ஜாஸ்மின் லம்போரியா. 7 தங்கம் உட்பட 25 பதக்கங்களை காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியா இதுவரை கைப்பற்றியிருக்கிறது. அதில் 7 தங்கம், 12 வெள்ளி, 6 வெண்கல பதக்கங்கள் அடங்குகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்டு பெறலாம். சந்தானம், மேலும் ஒரு தங்கம் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், காமன்வெல்த் போட்டியின் நாளையுடன் முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில இறுதி நாட்களுக்கு முந்தைய நாளில் தொடர்ச்சியாக இந்திய அணி தற்போது தங்க பதக்கங்களை வென்றிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்ல கிட்டத்தட்ட 7 போட்டிகள்ல இந்திய அணி வீரர்கள் இன்று இறுதி போட்டியில களமிறங்கியிருக்காங்க. தொடர்ச்சியாக தற்போது ஜாஸ்மின் லம்போரியா இந்திய அணியினுடைய குத்துச்சண்டை வீராங்கனை 57 கிலோ இடைப்பிரிவுல பங்கேற்ற நிலையில தற்போது 5-0 என்று யுனானிமஸாக எதிரணி வீராங்கனையை வீழ்த்தி தங்க பதக்கத்தை வென்றிருக்கிறார். கடைசி 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி, அதே போன்று உலக குத்துச்சண்டை கோப்பை என 2 போட்டி தொடர்களிலுமே அவர் ஏற்கனவே தங்க பதக்கங்களை வென்றிருந்தார். 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில லைட் பிரிவுல அவர் வெள்ளி பதக்கத்தை வென்றிருந்தார். அதே போன்று ஏசியன் சாம்பியன்ஷிப்லயும் வெள்ளி பதக்கத்தை அவர் வென்றிருந்தார். 2025ஆம் ஆண்டு முதல் 57 கிலோ இடைப்பிரிவுல நடைபெற்ற அனைத்து போட்டிகளிலுமே தங்க பதக்கத்தை அவர் வென்றிருந்த நிலையில் தற்போது காமன்வெல்த் இறுதி போட்டியிலுமே சிறப்பாக விளையாடி 5-0 என்று வெற்றி பெற்று எதிரணியினுடைய, அதாவது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய நடுவர்கள் அனைவருமே ஜாஸ்மினுக்கு மட்டுமே புள்ளிகள் வழங்கின அடிப்படையில் 5-0 என்று வெற்றி பெற்று தங்க பதக்கத்தை வென்றிருக்கிறார். அதே போல் குத்துச்சண்டை போட்டியில 2வது தங்க பதக்கம் இந்திய அணிக்கு தற்போது இந்திய அணி வீரர்கள் தற்போது வென்றிருக்கிறாங்க. விக்னேஷ், சந்தானம், தமிழகத்தைச் சேர்ந்த 2 வீரர்களும் தற்போது பதக்கம் வென்றிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில தமிழகத்தைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் பதக்கம் வென்றிருக்கிறார், வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறார் அவர். அதே போல செல்வ பிரபு வெண்கலம் வென்றிருக்கிறார். காமன்வெல்த் போட்டியில் கடைசி நாளில் பதக்க வேட்டை நடத்தியிருக்கிறது இந்தியா. நாளை மறுநாளோடு காமன்வெல்த் போட்டிகள் முடிய இருக்கின்றன. இந்த நிலையில் இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் கிடைத்திருக்கிறது. மேலும் தமிழகத்தைச் சேர்ந்த 2 வீரர்கள் பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள். ஏற்கனவே காமன்வெல்த் பளுதூக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் தங்கப்பதக்கம் வென்றிருந்தார். ராஜா முத்துப்பாண்டி வெள்ளி வென்று அசத்தியிருந்தார். தற்போது காமன்வெல்த் போட்டியில் மேலும் 2 தமிழக வீரர்கள் பதக்கம் வென்று அசத்தியிருக்கிறார்கள். பிரவீன் சித்திரவேல் மற்றும் செல்வ பிரபு ஆகிய இருவர் பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள். காமன்வெல்த் போட்டியில் மேலும் ஒரு தங்கப்பதக்கம் இந்தியா வசமாகி இருக்கிறது. அதே போல தமிழகத்தைச் சேர்ந்த 2 வீரர்கள் பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள். தமிழக வீரர்கள் பிரவீன் சித்திரவேல், செல்வ பிரபு ஆகிய இருவர் பதக்கம் வென்றிருக்கிறார்கள். ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த பிரவீன் சித்திரவேல் பதக்கம் வென்றிருக்கிறார். அதே போல செல்வ பிரபுவும் பதக்கம் வென்றிருக்கிறார். 10வது நாளில் இந்தியா பதக்க வேட்டை நடத்தியிருக்கிறது. குத்துச்சண்டை பிரிவில் ஜாஸ்மின் பதக்கம் வென்று அசத்தியிருக்கிறார். காமன்வெல்த் பளுதூக்குதலில்
ஏற்கனவே தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளி பதக்கம் என்று அசத்தியிருந்தார். தற்போது தமிழகத்தைச் சேர்ந்த மேலும் 2 வீரர்கள் பதக்க வேட்டை நடத்தியிருக்கிறார்கள். ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் சித்திரவேல் மற்றும் செல்வ பிரபு பதக்கம் வென்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பிரவீன் சித்திரவேல் 16.56 மீட்டரும் செல்வப்பிரபு 16.52 மீட்டரும் தாண்டி பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள். பிரவீன் சித்திரவேல் வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறார். அதே போல செல்வப்பிரபு வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார். பதக்கப்பட்டியலில் 6வது இடத்திற்கு இந்தியா இதன் மூலம் முன்னேறி இருக்கிறது. இந்த காமன்வெல்த் தொடரில் தொடர்ந்து பதக்க வேட்டை நடத்தி வருகிறது இந்தியா. தற்போது பதக்கப்பட்டியலின் தரவரிசையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbudur.